திமுகவின் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. சார், இப்போ இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தானே இந்த மாதிரியான ஒரு மனுவும் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இதில் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் எந்த காலக்கெடுவும் விதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதுல பல்வேறு உள்ள கிடக்கைகள் இருக்கிறது. அதாவது எப்பொழுதுமே ஒரு தீர்ப்பினுடைய ஒரு வரியை வைத்துக் கொண்டு நாம் ஆராய்வு செய்ய முடியாது. அதுல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, ஆளுநருடைய அதிகாரம் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நமது ஜனாதிபதிக்கான அதிகாரம் என்ன என்பதும் அதில் வரையறுக்கப்பட்டு விட்டது. நாம் கேட்ட கேள்விதான், ஒரு மசோதா உங்களுக்கு அனுப்பப்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை மிக தெளிவாக வரையறுத்து விட்டது. நீங்க குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிவு எடுத்து நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆளுநரை விட அதிகாரம் மிக்கவர் முதலமைச்சர் தான் என்பதை மிக தெளிவாக இந்த தீர்ப்பு கூறியிருக்கிறது. எனவே முதலமைச்சர் எடுக்கிற முடிவிற்கு ஆளுநர் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்பதை நேரடியாக சொல்லாமல் மிக நாசுக்காக டிப்ளமேட்டிக்கா சொல்லியிருக்கிறாங்க. அதோடு அவர்கள் ஒன்று மட்டும்தான் இதில் கேட்டதில் அவர்கள் மாறி இருப்பது என்ன, ஒரு உச்ச நீதிமன்றம் போய் ஒரு பிரதமருக்கோ அல்லது ஒரு உயர் நீதிமன்றம் போய் ஒரு ஆளுநருக்கோ நீங்க 30 நாள்ல முடிவெடுங்க, 20 நாள்ல முடிவெடுங்க அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது. ரைட், அது ஒரு நீங்க ஒரு உயர் குடிமகன், ஒரு முதல் குடிமகனுக்கோ அல்லது ஒரு மாநிலத்தினுடைய அந்த உயர் குடிமகனுடைய முதல் குடிமகனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கோ கட்டளையிட முடியாது என்பது சரி. ஆனால் அந்த கட்டளையிட்டால் என்னென்ன நடக்க வேண்டுமோ அது அவ்வளவையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை அது மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது தீர்ப்பு. எனவே இந்த தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முன்னெடுப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்றுதான் நான் கருதுகிறேன். அப்ப இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த மசோதாக்களுக்கான ஒப்புதல் இனிமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உறுதியா கொடுத்துதானே ஆகணும். அவங்கதான் சொல்லிட்டாங்களே, ஆளுநர் முன்னாடி கிடப்பில் போடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒன்றில் நீங்க வந்தவுடனே அங்கீகாரம் கொடுத்துருங்க, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இல்ல அது ஜனாதிபதிக்கு போக வேண்டியது இருந்தா ஜனாதிபதிக்கு அனுப்பிடுங்க. இல்ல மூணாவது மறுபரிசீலனை செய்யணும்னா அதை சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுங்க. நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணாதீங்க. இதானே நம்ம சொன்னது. அதாவதுமா அவங்க என்னன்னா, நீங்க செய்யலன்னா நாங்க செய்வோம் அப்படின்னு ஒரு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ சொல்ல முடியாது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க.